என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்க. ஹலோ ஹலோ, பிடிக்கலன்னா என் மூஞ்சி மேல சொல்லுடி, என் மூஞ்சி மேல. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற. கதவை சாத்திட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? அவ்வளவு பெரிய அரிசி முட்டிய தூக்கி என் நெஞ்சு மேல போட்டா பாரு, என் இதயமே நின்றுச்சு. யோ, எனக்கு வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. பொய் சொல்லாதடி. நேத்து நான் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா கூப்பிடுற. எனக்கு வர வரதான் கண்ணு தெரியாது, போக போக தெரியும். கோவில சுத்தி கடவுளேன்னு கத்தி சூளத்தை எடுத்துட்டு வந்து அவ கண்ணுல குத்தி சத்தம் போடாம கொண்டு வந்து பண்ணையில விட்டுறான். சொல்லுமா. காய்ச்சல் பரவாயில்லையாப்பா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. தலைவலி இப்ப எப்படி இருக்கு? அது இங்கதான் இருக்கு. என்னது? இல்ல, சத்யா எங்கன்னு கேட்டாங்க. ஓ, ஆய் பாத்திமா. ஏய் சார், எங்க போறே? மசூதி போறே. என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டே. என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. தல தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலைய பாப்பேன். சுதா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சூப்பரண்ட் எங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிக்கல. எப்போ வரீங்க? ஐயோ, பிடிக்கலனா எங்க 7 பேர் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? எப்போ வரீங்க? ஏண்டி, நீ திங்கிற கடலை புண்ணாக்கு எதுல இருந்து வருது தெரியுமா? என்னடி முழிக்கிற? முட்டாளுக்கு கூட இதுக்கு பதில் தெரியும். அதனாலதாண்டி நான் பதில் சொல்லல. என் பெயர் குழந்தை வேலு. இல்ல சார், பக்கடா. இல்ல சார், ஒரு தடவை நாய்க்கு இருந்த பக்கடா புடிங்கி தின்னுட்டேன். அதுல இருந்து பக்கடான்னு பட்ட பேர் வச்சுட்டாங்க. அங்க என்னடி பண்ற? முட்டை போறேன்டி. பண்ணையில முட்டை போடாம பானைக்கு பக்கத்துல எதுக்குடி முட்டை போடுற? நான் பண்ணையில முட்டை போட்டா என்னடி பண்ணுவ? எடுத்துட்டு வந்து பானையில வைப்பேன். அதாண்டி பானைக்கு பக்கத்துல முட்டை போறேன். உனக்கு வேலை மிச்சம் தானே? அவ்வளவு அக்கறையாடி என் மேல? ஆமா, உன பொண்டாட்டி. வெளுத்து முட்டை போடுறவ மூஞ்ச பார்த்தா தெரியாது. வெயில தாங்காம வந்து படுத்துக்கிட்டு அக்கறை சக்கரைன்னு கதை விடுறா. சக்கரை சோரண்டி போடி. தல தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலைய பாப்பேன். சுதா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சூப்பரண்ட் எங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிக்கல. எப்போ வரீங்க? ஐயோ, பிடிக்கலனா எங்க 7 பேர் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? எப்போ வரீங்க? ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காஃபி அருந்துவது ஆபத்தானது. உயர் ரத்த அழுத்தம், இதய கோளாறுகள், ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கை. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? I don't know who you are. Where you are. I'm coming for you. ஏம்மா, கேட்டி இன்னைக்கு என்ன? ஏம்மா கோபப்படாதுங்கம்மா. எங்க வீட்டுக்காரங்களுக்கு கல் தோசை வேணுமாமா? சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏம்மா, அதுக்கு என்ன கல்லு போடணும்னு மட்டும் சொல்லிருங்கம்மா. உன்னைய பெத்ததுக்கு ஒரு பெரிய கருங்கல்ல தூக்கி என் தலையில போடிட்டி.
நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குறது உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான். சோ அதுக்கு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும். 1 புருஷன் சொல்றதை கேட்கணும். இன்னொன்னு புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் புருஷன் என்ன சொல்றாருங்கிறத காது லூசு லூசு பேசிட்டு இருக்கேன்ல. அண்ட் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் புருஷன் என்ன சொல்றாருங்கிறத காது கொடுத்து கேட்கணும். அவ்வளவுதாங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பேசிட்டு இருக்கேன்ல. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு புரண்டி போடு. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு புரண்டி போடு. இப்பெல்லாம் ஏன்டா என் கூட பேசவே மாட்ற? ஏய், இனிமேட்டு என்கிட்டலாம் பேசாதடி. எதுக்குடா? நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசுறியா, எனக்கு சுகர் ரொம்ப அதிகமாகுதுடி. உன் பேர் என்ன? ரகசியா. ரகசியா. வயசு என்ன? 85. 85. உடம்புக்கு என்ன? திக்கத்தவன ஒரு பொண்ணு கைய பிடிக்கிறான். என் புருஷனா என்ன கேட்காம என் கை தொட்டது இல்ல. மூஞ்ச பாரு, வெந்து வேகாத மாதிரி. என்ன பங்காளி, கிளை கூட விட மாட்டியா? டேய், அப்படிலாம் இல்லடா. வீட்டுக்கு வீடு வாசப்படிடி. புருஷன் முண்டாடி சண்டை வர்றது சகஜம். அதுக்காக சாப்பாட்டுலயா கோபத்தை காட்டுவ? சாப்பிடு. பேசுறதெல்லாம் பேசிட்டு சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிடணுமா? முடியாது. இந்த சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும்ல. இவ்வளோ சண்டை போட்டு மேக்கப் போடுறதுக்கு மட்டும் மறக்கல, சோறு தின்றதுக்கு மறக்கிற. இவ்வளோ அடி அடிச்சல, நான் ஏதாவது சொன்னேன்னா தயவு செய்து சாப்பிட்றி. நிக்க முடியலடி, படப்படன்னு வருதுடி. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். சாப்பாடு வேஸ்ட். அப்பா, என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட என்ன பொண்ணு கேட்கும்போது எந்த மாதிரி கேட்டாருப்பா? ஒரு குரங்கு வேணும் மாமா, அது பிடிச்சிட்டாங்க ஆமா. ஒரு குரங்கு வேணும் மாமா, அது பிடிச்சிட்டாங்க ஆமா.